பெருந்திரளாக மக்கள் கூடியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மக்களை காப்போம், கண்டிப்பாக ஐயப்பன், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணத்துல ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு எழுச்சூரையாக்க வருகை இருந்து கொண்டிருக்கிறார். சாலையினுடைய இரண்டு பக்கமும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் இளைஞர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மக்களிடையே சேர்ந்த நிர்வாகிகளும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு உற்சாகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் மலர்களை தூவியும் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே அலைகடல் என இன்றைக்கு ஆர்ப்பரிக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை மக்களுக்காக வகுத்து செய்திருக்கிறது. தீய சக்தி திமுக ஆட்சி வந்ததும் இந்த மக்கள் நல திட்டங்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தி இருக்கிறது. தீய சக்தி திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவதற்காக தயாராகி இருக்கிறார்கள். இங்கே பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், தாரை தப்பட்டை என தத்துரூபமாக பண்பாட்டு கலை சார்ந்த அந்த கலைஞர்களுடைய மேல வாத்தியங்கள் முழங்க பல்வேறு கலைஞர்கள் ஒன்று கூடி இந்த பகுதியில எழுச்சியான ஒரு இந்த கரகாட்டங்களை, ஒயிலாட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்டம் விரிவுபடுத்தி அனைத்து குளங்களும் குட்டைகளும் நீர் வரத்து கொண்டு வரப்பட்டு மாபெரும் ஒரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காத்த அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. சிப்காட் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு மாசு இல்லாத தூய குடிநீர் பெற பிரத்யேகமாக கூட்டு குடிநீர் திட்டத்தை போர்க்கால அடிப்படையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி கொடுத்திருக்கிறது. தொழில் வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே போல் மக்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். சிப்காட் பகுதியிலே பாதிக்கப்பட்ட நிலத்தடி நீரை சுத்திகரித்து அந்த நிலங்களை மீண்டும் விவசாயத்திற்கு உகந்ததாக மாற்றி அதிநவீன சுத்திகரிப்பு ஆலை அமைத்து கொடுக்கப்படும் என்கிற ஒரு நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கிற போது இந்த மக்களுக்கு செய்து கொடுக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலையிலே அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிற பகுதியை கண்டறிந்து உயிரிழப்புகளை தடுப்பதற்கு மேம்பாலும் சுரங்கம் பாதைகளை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் செய்து கொடுக்கப்படும். பெருந்துறை இளைஞர்கள் வேலை தேடி கோவைக்கோ பெங்களூருக்கோ செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதாவது ஐடி ஹப் என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா இந்த பகுதியில் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. சிப்காட்டிலே உள்ளிருக்கு வேலை வாய்ப்பு 75% முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அமைத்துக் கொடுக்கப்படும். பண்பாட்டு வர்த்தக நிறுவனங்கள் வந்து செல்லக்கூடிய வகையில பிரம்மாண்டமான மாநாட்டு மையம் அமைக்கப்படும் என்கிற அமைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். நீங்கள் பார்க்கலாம், பெருந்துறை சட்டமன்ற தொகுதியே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன், அதே போன்று இந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜே.கே. என்ற ஜெயக்குமார் இன்றைக்கு இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதிகளை பிரதிபலிக்கும் விதமாக இந்த பகுதியில கைத்தறிகள், விசைத்தறி, அதே போன்று ஆட்டோ, அந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கக்கூடிய மானிய விலை ஸ்கூட்டர் அனைத்தையுமே மேடையிலே தத்ரூபமாக அமைத்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு மக்கள் 2026 மலர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு 60 ஆண்டு கால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புத்துயிர் கொடுத்தது மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு. அதே போல் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தபோது புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போர்க்கால அடிப்படையில பணிகளை தொடங்கி அந்த பணிகளை, அதாவது பதவியை விட்டு விலகுகிற போது 95% பணிகள் முடித்து கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட மீதம் இருந்த 5% பணிகள் இன்னும் முடிக்காமல் விடியா திமுக அரசு தொடர்ந்து கிடைப்பிலே போட்டு அந்த மக்களை வஞ்சித்திருக்கிறது. இதற்கு தகுந்த பாடத்தை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புகட்டுவார்கள்.
ஆரவாரத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உற்சாகமாக இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையிலே பார்க்கலாம்.